السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி, இது புனிதமிக்க ஐடிஷன் சார்பாக நடைபெறக்கூடிய மாதாந்திர சிறப்பு வகுப்பு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவர்களையுமே கலந்து கொள்வதற்கு தௌஃபீக் செஞ்சுருக்கான். குவைத்துக்கு நாம் தொழிலை தேடி வந்தாலும் கூட இது போன்ற சபையில் மார்க்கத்தை அறியக்கூடிய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பெரிய நம்மளை பாக்கியசாலியாக்கி வைத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அருமைக்குரியவர்களே, இந்த மாதவுடைய தலைப்பு நபி வழியின் மருத்துவம். நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய மருத்துவத்தை சொல்லித் தந்திருக்கிறார்கள், செய்தும் இருக்கிறார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் எப்படி சொல்கிறான்னு சொன்னால், இந்த குர்ஆனிலே சரி, நாம் எதையுமே சொல்லாமல் இருந்ததில்லை. மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷையின், இந்த வேதத்தில் எதையுமே நம்ம விட்டு வைக்கலை. எதெல்லாம் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் மனிதனுக்கு அத்தியாவசியமோ அனைத்து செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மருத்துவத்தை பற்றியும் பேசியிருக்கிறான். அதில் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதற்கு நிறைய விளக்கமும் நமக்கு ஹதீஸுகளில் தந்திருக்காங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான்: வனஸ்ஸல்னா அலைக்கல் கிதாப திபியான் லிகுல்லி ஷையின். நபி அவர்களே, உமக்கு நாம் இதை இறக்கி வைத்திருக்கோம், இந்த வேதத்தை தெள்ளத் தெளிவாக ஒவ்வொரு விஷயங்களையும் அக்கு வேற ஆணி வேற நமக்கு விளக்கி தந்திருக்கிறோம், உமக்கு விளக்கி தந்திருக்கோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சில இடங்களில் அல்லாஹ் இப்படி சொல்லுவான்: வனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன். இந்த குர்ஆனை நபி அவர்களை இறக்கி நாம் வைத்திருக்கிறோம், அது நிவாரணமாகவும் இருக்கிறது, அது மட்டுமல்ல மூமின்களுக்கு அருளாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். மருத்துவத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசும்போது நம்ம எல்லோருக்கும் தெரியும், தேனை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். தேனீகள் மலர்களில் பூக்களில் இருந்து உறிஞ்சி அதை குளுக்கோஸாக மனிதனுக்கு தரக்கூடிய காட்சியை பற்றி அல்லாஹ் பேசும்பொழுது
யஹ்ருஜு மின் புத்தூனிஹா, அதனுடைய வயிற்றிலிருந்து, தேனீகளுடைய வயிற்றிலிருந்து வெளியாகிறது. ஷராபுன், நம்ம குடிக்கக்கூடிய பானம், அதான் தேன். முஹ்தலிஃபுன் அல்வானு, அது பல நிறப்பட்ட கலரில் இருக்குது. ஃபீஹி ஷிஃபாவுன், அதில் நிவாரணம் இருக்கிறது. இன்னாசி, மனிதர்களுக்கு, முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, மனித குலத்திற்கு. எல்லாத்தையும் படைத்தது யார்? அல்லாஹ் தானே. அதனால் மனித இனத்திற்கு அல்லாஹு தாலா நிவாரணம் வைத்திருக்கான். எதில்? தேனில். இன்னஃபி தாலிக்கல் ஆயத்தன் லிகௌமின் யதஃபக்கரூன், அல்லாஹ் இதை சொல்லிட்டு சொல்கிறான், சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு இதில் பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிப்பான். அப்போ மலர்களிலிருந்து, பூக்களில், கனிகளில் இருந்தும் அது குளுக்கோஸாக எடுத்து அதனுடைய கழிவு தான் என்ன செய்யுது? தேனாக அமைகிறது என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அது மட்டும் அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த வசனத்திற்கு விளக்கமாக புகாரியில் வரக்கூடிய, முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, இன்கான ஃபீ ஷைஇன் மின் அதிவியத்திக்கும் ஹைருன், நீங்கள் உங்களுக்கு மருத்துவம் செய்வதில் அதாவது சிறந்தது என்ன தெரியுமா? 3 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 3 விஷயத்தில் நீங்கள் உலகத்தில் மருத்துவம் செய்வது ரொம்ப சிறந்ததாக இருக்குது. எதை கொண்டு மருத்துவம் செய்வது? ஃபஃபி ஷர்தத்தி மிஹ்ஜப், அதாவது ரத்தம் குத்தி எடுப்பது. ஹிஜாமா அரபியில் சொல்லுவாங்க இல்லையா? ரத்தம் குத்தி அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க? கொம்பு வச்சு ரத்தம் குத்தி கழிவு ரத்தத்தை என்ன செஞ்சாங்க? வெளியேற்றுவாங்க. இன்றைக்கும் அரபிகள் செய்கிறாங்க, அரபு நாட்டில் நடக்குது. அது இஹ்ராஜு அல் ஃபாசிது மினல் ஜிஸ்மி, உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவு ரத்தங்களை என்ன செய்வாங்க? அந்த காலத்திலேருந்து வெளியாக்கிடுவாங்க. இது ரசூலுல்லாஹ் வரதுக்கு முன்னாலே நடந்துட்டு இருந்தது. ரசூலுல்லாஹ் வந்தவுடனே அது சிலாயித்துன்னு சொல்கிறாங்க. ஜாஹிலியா காலத்தில் நடந்திருக்கு. ஷர்பத் அசலின், இரண்டாவது என்னதுன்னு சொன்னால், எதில் நிவாரணம் இருக்குன்னு சொன்னோன்னா, தேனை குடிப்பதில் என்ன செய்யுது? நிவாரணத்தை அல்லாஹ் வச்சுருக்கான். 3 விஷயங்கள். 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னு சொன்னோன்னா, கை பினாரின் ஃபி ஜுரஹின், அதாவது அந்த காலத்தில் பொக்கலாம் வந்தால், ஐயாமல் ஜாஹிலியாவில் மௌட்டிய காலத்தில் ரசூலுல்லாஹ் நபி அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் வந்து பொக்கலாம் இருந்தான்னு சொன்னோன்னா என்ன செய்வாங்கன்னு சொன்னோன்னா, நெருப்பை கொண்டு என்ன செய்வாங்க? அதை சூட்டு காட்டி அந்த பொக்களத்தை சரி பண்ணிடுவாங்க. அதாவது காயமோ பொக்களமோ இருந்தால். இன்றைக்கி கூட என்ன கேன்சருக்கு என்ன செய்கிறாங்க? அந்த கரண்ட் ஷாக்கத்தை கொடுத்து தான் என்ன செய்கிறாங்க? சரி பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி இருந்தது. அதை சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒமா ஒஹிப்பு அன் அக்தபிய, அதாவது இந்த நெருப்பை கொண்டு அதாவது நோய் நிவாரணம் செய்கிறீங்களே, அதை நான் விரும்பலை. 3வது விஷயத்தை. காரணம் என்னென்னா, லிஷத்ததி அலிமி, அப்படி நெருப்பை கொண்டு அவங்களுக்கு சரி பண்ணக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு வேதனை என்ன செய்ய முடியாது? தாங்க முடியாது. அது மட்டும் இல்லை, டேஞ்சர் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ எத்தனை விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க? நீங்கள் 3 விஷயம். அதில் 2 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாயித்து சொல்லிட்டு 3வது வந்து வேறு வழி இல்லாட்டால் தான் பிரச்சனை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இதில் வந்து அதாவது ஷர்பத் அசல் தவாவுன், தேன் குடிப்பது இருக்கிறதே, அது நோயை நிவாரணம் தரக்கூடியது. லி அம்ராதில் பத்தன், வயிறு சம்பந்தப்பட்டமான நோய் இருக்கு இல்லையா, அது வந்து வயிற்றுப்போக்கு இருக்குது. அதுபோல் பல்கம், சளி இருக்கிறது. இது போன்ற இதுக்கு வியாதிக்கு எது குணம் கொடுக்கும்? தேன். இன்றைக்கி மருத்துவத்தில், நாட்டு வைத்தியத்தில் எந்த மருந்து எடுத்தாலும் சரிதான், தேன் இல்லாமல் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போவுமே நம்ம காலத்திலே. அதுபோல் வந்து ஹிஜாமா, ரத்தம் குத்தி வாங்கிறது இருக்கிறத, கெட்ட ரத்தத்தை நம்ம வெளியாக்குறோம். அதுபோல் வந்து ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க கூட என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு மார்க்க வல்லுநர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அந்த குணப்படுத்த முடியாத நோய் வேறு வழியே இல்லை, வேறு மருந்தே இல்லைன்னு சொன்னால் தான் நெருப்பை கொண்டு என்ன செய்கிறது? அந்த பொக்களத்துக்கு, காயத்துக்கு சரி பண்ணலாம் என்ற செய்தியையும் நபிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ஹதீஸிலிருந்து நமக்கு என்ன செய்யுது? நமக்கு தெரிகிறது. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எல்லாமே தமிழில் இருக்குது. மருத்துவம் என்ற பாடத்தில் புகாரி முஸ்லீமில் அவ்வளோ இது வந்துடும், நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது ஒரு மருத்துவம் செய்யலாம் பில் ஹூதில் ஹிந்தி, இந்தியாவுடைய குச்சியை கொண்டு, அந்த மரத்தினுடைய குச்சி, குஷ்டக் குச்சியா, அது அரபியில் குஸ்துன்னு சொல்லி வந்துருக்குது. அதை கொண்டு என்ன செய்யுது? மருத்துவம் செய்கிறது. அது வந்து அல் ஊது, அதாவது அது ஒரு குச்சி, ஒரு மரத்தினால் ஏற்பட குச்சி. தவாவுன், அதில் என்ன செய்து இருக்கிறது? மருத்துவ குணம் இருக்கிறது. அது அத்தருன், அதை வந்து நறுமணத்துக்கும் பயன்படுத்துவாங்களாம். அதான் ஷஜருன் அல் ஊது, அதாவது அந்த மரத்துலேருந்து குச்சியாக எடுக்க முடியும். அந்த மரம் இருக்கிறத கருத்த மரமாக இருக்குமா. அது வந்து அதுலேருந்து வெப்பங்கள் அதிகமாக வர்றதுனால அந்த குச்சிகளை எடுத்து
தண்ணியில் உறைய வைத்து அதை சாராக்கி அதனுடன் தண்ணீர் அந்த அந்த சாரோடு என்ன செய்யுது, தேனையும் கலந்து சாப்பிடுவதால், அதை பொடியாக்கி சாப்பிடுவதால் பல்வேறு நோய்களுக்கு நிவாரணம் கிடைக்கிற என்ற செய்தி நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவுமே சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்பவுமே அது எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இந்தியாவில் இருக்குங்கிறாங்க. ஆனால் இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்கன்னா உம்மு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னோன்னா, ரசூல்லாட்ட வராங்க, தான் மகனை கொண்டு வராங்க. அந்த மகன் வந்து பால் குடி வயசு தான், 2 வயசுக்குள்ளே தான் இருக்குது. எந்த உணவும் திடப்பொருள் எதுவும் சாப்பிட மாட்டார் குழந்தை. அப்போ அவங்களுக்கு அந்த பையனுக்கு என்ன நோய் இருக்குன்னு சொன்னோன்னா அடிநாக்கு அலர்ஜி இருக்கிறது. அந்த காலத்தில் ரசூல் வருவதற்கு முன்னால் வைத்தியம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னோன்னா, தொண்டைக்குழியில் திணித்து விரலால் அழுத்துவாங்களாம். தெரியுமில்ல, நம்ம தெரியும் இல்லையா, அந்த திரியை அழுத்துவாங்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஏன் வந்து இப்படி செய்கிறீங்க, இது அந்த குழந்தைக்கு என்ன செய்யுது, ரொம்ப ஒன்று அலர்ஜிக்கு மேலே அலர்ஜியை கொடுத்து இன்னும் கொஞ்சம் நோயை என்ன செய்வீங்க, கூட்டிடுவீங்க, இப்படி செய்யாதீங்க. ஏன்னா அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. இப்படி இவங்க செய்கிறாருந்தா, சிறந்த மருத்துவம் செய்கிறாருந்தா, அலைக்குன்ன பிஹாதல் ஊதி இந்தியாவில் உள்ள குச்சி இருக்குதே, அது வந்து இந்த நோயை கேட்கும். எந்த நோயை கேட்கும்னா, தொண்டையில் குழந்தைகளுக்கு அலர்ஜி ஏற்படுது, அந்த நோயை அதை கேட்கும். எனவே ஃபைன்ன ஃபீ சபாத்து அஷ்வியா, அதாவது அதில் வந்து எத்தனை வகையான நோய்க்கு நிவாரணம் இருக்குன்னு சொன்னோன்னா 7 வகையான வியாதிக்கு அதில் மருத்துவம் இருக்குது. எதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்போ அதில் என்னெல்லாம் சொல்லப்படுதுன்னு சொன்னோன்னா, அதாவது மின்ஹா தாத்தல் ஜன், மார்பு தசை வாதத்தால் ஏற்படக்கூடிய வலியையும் விலா எலும்புடைய வலியையும் குணமாக்கிறது, அடிநாக்கு அலர்ஜியை குணமாக்கிறது, அதை சொட்டு மருந்தாகவும் தூளாக்கி எண்ணெயில் கலந்து மூக்கிலையும் என்ன செய்யலாம், ஊற்றலாமா. அதுபோல் மார்பு தசையால் வாதத்தால் வரக்கூடிய விலா வலிக்கு சொட்டு மருந்தாகவும் கொடுக்கலாம் என்ற செய்தியை ஹதீஸ்களை வல்லுநர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க, விளக்கம் தராங்க. அது மட்டும் தரல, அதாவது சல்சல் பவுலுன்னு சொல்லுவாங்க அரபியில். இவங்க தான் சிறுநீர் சொட்டாக போகிற மாதிரியே இருந்துகிட்டே இருக்கும். சிலவங்களுக்கு வியாதி ரொம்ப நரம்பு தளர்ச்சினால அன்றைக்கி இங்கிலீஷ் மருந்துலேயும் குணம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வியாதிகளுக்கு என்ன செய்யலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தக்கூடிய சொல்லக்கூடிய காட்சி என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதில் நிறைய வியாதிகளுக்கு குணமாகன்னு சொல்கிறாங்களே, பட்டியல் போடுறாங்க இல்லையா, 7 வகையான நோய்கள்னு ரசூல்லா சொல்கிறாங்களே, அதுக்கு அப்படி விளக்கம் எழுதுகிறாங்க. அதுபோல் மாதவிடாய் உதிரப்போக்கு, அதாவது கொஞ்சம் 3 நாள் வரும், 5 நாள் வரும், 7 நாள் வரும், நின்றும் இல்லையா, தொடர்ச்சியாக என்ன செய்யுது ஏற்படக்கூடிய அந்த தொடர்போக்கு, அதையும் குணப்படுத்தும். அதுபோல் குடலில் உள்ள புழுக்கள் இருக்குதே, அதற்கு அதையும் குணப்படுத்தும். அதுபோல் காய்ச்சல் விட்டு வருது, தொடர்ச்சியாக இருக்குது, அதை குணப்படுத்தும். அதுபோல் தோல் நோயையும் குணப்படுத்தும். அதுபோல் வாயில் ஏற்படக்கூடிய துர்நாற்றம், ஏன்னா அந்த குச்சியில் மனம் இருக்குதுன்னு சொல்லப்படுது, அதையும் என்ன செய்யும், குணமாக்கும். நுரையீரலில் வந்து ஏற்படக்கூடிய அந்த மாதிரி நோயையும் குணப்படுத்தும். இப்படியே குடல் புண்ணு, இறப்பை அழற்சி, சளி, இருமல், ஆஸ்துமா, மூச்சு திணறல் எல்லாத்தையும் அதில் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் 7 சொன்னாங்க, கூடுதலாக அந்த ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவங்க அதிகமாக என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க என்ற செய்தியும் புகாரி முஸ்லீம் வழியாக நம்ம என்ன செய்ய அறிய முடிகிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பெரிய தபீபாக இருந்திருக்காங்க. தபீப்னா பெரிய டாக்டராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்காங்க. இதில் இன்றைக்கி என்ன விஷயம் சொன்னோன்னா, நிறைய பேர் வந்து நபி வழி மருத்துவம், குரான் மருத்துவம்னு சொல்லிவிட்டு போலியான ஆட்கள் கிளம்புனதுனால இன்றைக்கி என்ன நம்மள்ட்ட சமுதாயத்தில் ஒரு பெரிய கேடுன்னு சொன்னோன்னா, குரானை படித்த ஆலிம்கள் சொல்கிறோம், ரைட்டு, ஓகே, ஆலிம் அல்லாத சொல்லலாம், எதை சொல்லணும், அவருக்கு தெரிஞ்சதை சொல்லணும். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, நம்ம மஹபூலா பள்ளியிலையும் சரி, ஒரு ஆலிமே உட்காந்து தஃசீரை பார்க்க வேண்டியிருக்குது, ஹதீஸை பார்க்க வேண்டியிருக்குது, ரெண்டும் சரியாக இருக்கும். ஒரு ஆள் உட்காந்துக்கிறது, இது நான் சொல்லித்தான் ஆகணும், உங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு ஆள் டிவியில் வந்துகிட்டே இருக்கார், குரானிய வருத்தம், நபி வழி வருத்தம்னு சொல்லிட்டு. அவங்களாம் ஆலிம்கள் இல்லை. இந்த இதுலேருந்து எனக்கு என்ன வழங்குதுன்னா உங்களுக்கு வழங்கும். அது ரசூலுல்லாஹ் எப்படிலாம் சொல்லி தந்தாங்க பார்க்கணும். இங்கே என்னென்னா படித்தவங்கெல்லாம் நம்ம சேர்ந்துக்கிட்டு வரலாறு சொல்லிட்டு போங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எதையாவது ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு இதில் உனக்கு என்ன வழங்குது, எனக்கு என்ன வழங்குது, உனக்கு என்ன வழங்குது, எனக்கு என்ன வழங்குது.
அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் 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 நபி வழி மருத்துவத்தை பற்றி ஏன் வந்து நம்ம குர்ஆன் சுன்னால வந்து அதிகமாக பேச மாட்டேங்குன்னு சொன்னோன்னா, ஒரு வீட்டில் வந்து மூட்டை பூச்சி இருக்குன்னு சொன்னோன்னா அதுக்கு மருந்து அடிக்கணும். அதனால் வீட்டே இடிக்க முடியாதுல்ல. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய உலமாக்கள் பேரை சொல்ல முடியாது சபையில் என்ன யூடியூப்பில் பேசி வச்சுருக்காங்கன்னா, நபி வழி மருத்துவமே ஒன்றும் கிடையாது, அப்படி ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்லலை, ஏதோ அந்த மூணை பற்றி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் மறுக்கிற மாதிரி காரணம் என்ன, எதுக்காண்டி மறுக்கிறாங்கன்னு சொன்னோன்னா, இந்த பக்கம் நபி வழி மருத்துவம்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாத கப்சாக்கெல்லாம் அடித்து விட்டு அது பாட்டில் ஒவ்வொரு வசனத்திற்கும் இல்லாதலாம் சொல்லி ஒரு ஹதீஸுக்கும் இல்லாதலாம் சொல்லி இது பண்ணதுனால இங்கே குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய சகோதரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, சகோதரர்கள் முஜாஹித் சாஹிப் உள்பட என்ன சொல்கிறாருன்னா, நபி வழி மருத்துவமா அப்படிலாம் அவ்வளோ இல்லை, 3 ஹதீஸ் இருக்குது, ஒரு ஹதீஸ் இருக்குங்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் நபி வழி மருத்துவம் குர்ஆனிய மருத்துவம் சொல்லி யூடியூப்பில் வந்து டிவியில் வந்து அவன் பாட்டுக்கு அடின்னு அடிக்கணும், வாயில் வந்தது தான். அல்லாஹ் காப்பாற்றணும். வளர்றவன் என்ன செய்வான், மதுபானத்தை அறிஞ்சு தான் வளருவான். அங்கே வந்து தன்னால் விட்டு அடிக்கிறது, இது எவ்வளோ பெரிய இது. அல்லாஹ்வோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து குர்ஆனுக்கு விளக்கமாக சொல்ல வந்தாங்க. அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம்கள் அவர்கள் வந்து சில விளக்கங்கள் சொல்கிறாங்க, பொருத்தமாகவும் சொல்லுவாங்க, அர்த்தமாகவும் சொல்லுவாங்க, அதுக்கு ஆதாரத்தோடு சொல்லுவாங்க. இப்படி இருக்குது. இதான் பரவாயில்லை, நம்ம இஷ்டத்துக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நபி வழி மருத்துவம்னு சொன்னோன்னா ஒரு கோஷி இல்லை அப்படிலாம் ஒன்று கிடையாதுன்னு சொல்ல, இன்னொரு கோஷி என்ன செய்யுது, உச்சக்கட்டத்தில் போய் இல்லாதலாம் சொல்ல. அதுதான் இன்றைக்கி பிரச்சனை சமுதாயத்தில். அதனால் பாருங்கள், நபி வழி மருத்துவம்னு சொல்லிட்டு நீங்கள் தட்டி பார்த்தா ஒரு தலைப்பும் வராது, யாரும் பேசவும் மாட்டாங்க. காரணம் இதுதான். ஆனால் இருக்கிறதையா சொல்லணும்ல, அது இல்லை. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னேன்னா, குர்ஆன் ஹதீஸை வந்து நீங்கள் விளங்குங்க, தப்பு இல்லை. ஒரு மௌலவிட்ட விளங்குங்க, ஒரு புக்கை பார்த்து விளங்குங்க, ஒரு நம்பிக்கைத்தை விளங்குங்க. நாமளாக உட்காந்து இது பண்ணுறோன்னா ஒன்று இருக்கணும். தப்லீக் ஜமாத்தை என்ன எழுதி வச்சுருக்காங்க, அதையே படிச்சுட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கணும். இங்களாக வச்சுக்கிட்டு அது வந்து சரியாக தவறா ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் நம்மளாக வச்சுட்டு வந்து பேசுகிறது பெரிய தப்பு. இப்போ நம்ம வரணும்னு சொன்னோன்னா ஹதீஸை பார்க்குறோம், அந்த ஹதீஸ் சஹீஹான்னு பார்ப்போம். ஏன்னா அதில் மாற்று கருத்து இருந்தால் நம்ம இது பண்ணுவோம். ஆனால் இப்படி இல்லாமல் இப்போ எல்லோரும் இன்ஜினியர் ஆன மாதிரியும் எல்லோரும் டாக்டர் ஆன மாதிரியும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவன் துனியாவுக்கு வந்து இது கேட்குறீங்க ஆதாரம், இங்கே யார் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறோம். இது தவறு. ஆனால் இந்த பிரச்சனை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே சில மருத்துவத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ அதை விட வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுன்னு சொன்னோன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம், தவறு இல்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது, அந்த மருந்து அறிவிட்டால் அதனோட நோய் என்ன செய்யுது, குணம் கிடைக்குது. சில நோய்க்கு அவங்களால கண்டுபிடிக்க முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல, மனிதனால் கண்டுபிடிக்க முடியல என்பதால் குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய இதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்போ நம்ம பார்த்த இந்தியா குச்சியுடைய இதை பற்றி பார்த்துருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக என்ன செய்கிறாங்க, சொல்லித்தராங்க. பெருமானாருடைய காலத்தில் இது வஹி, அவங்க பேசுகிறது வந்து இது சாதாரண இல்லை, வஹி. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது, எதை தவிர, மரணத்தை தவிர. அது என்னது, எல்லோரும் அடிச்சிருங்க, எல்லோரும் சொல்கிறோம். நம்ம சொல்லுவோம், ஆனால் அதை நம்ம நம்பிக்கை வைக்க மாட்டோம். அதை நம்ம நம்பினா தான் என்ன செய்யுது, எல்லாமே நடக்கும். நம்பிக்கை இல்லாட்டா என்ன செய்ய முடியும்? அதை விட நம்ம நேராக வந்து இங்கிலீஷ் மருந்துக்கு என்ன செஞ்சு நம்ம போயிடுறோம். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய காலத்தில் என்ன செஞ்சாங்க, சொல்லி தந்தாங்க. இன்னும் வைத்தியங்களை ரசூலுடைய காலத்தில் செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாவுடைய முன்னிலை செஞ்சாலே, ரசூலுடைய அங்கீகாரம் இருந்தாலே அது ரசூல் சொன்ன மாதிரி தான். சொல்கிறது விளங்குதா? உங்களுக்கெல்லாம் தெரியும்,
உஹது யுத்தம் நினைக்கிறேன். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து தலை கவசம் அணிஞ்சிருந்தாங்கல்ல, அதில் எதிரிகள் என்ன செஞ்சாங்க, பயங்கரமாக தாக்குனாங்க. அது என்ன செஞ்சு தலைக்கவசம் உடஞ்சி தலையில் வந்து அவங்க முபாரக்கான தலையில் வந்து ரத்த கோரையாக்கி, அதிலிருந்து ரத்தம் வடிஞ்சு முகத்துலலாம் ரத்த கோரையாக்கி, அதுக்கு பிறகு பல்லுலாம் என்ன செஞ்சுட்டு, பல்லு என்ன செஞ்சு உடஞ்சிட்டு, புகாரி முஸ்லீமில் இருக்குது, உடஞ்சிட்டு ரத்தம் பீரிட்டு ஓடுது. ஆனால் இந்த ரத்தத்தை நிறுத்தணும், என்ன செய்கிறது? அதாவது ஹதீஸில் எப்படி வருதுன்னு சொன்னால், லம்மா குஸ்ரத் அலா ரஹஸி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி கஸ்வத் உஹத், உஹத் யுத்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலை உடையப்பட்டது. அல் பைலா எதுனா தலைக்கவசத்தை உடைச்சிட்டாங்க. உடைச்ச உடனே அதில் உள்ள இதுதான் என்ன செய்யும், இதில் குத்தி இது ஆகிடும் இல்லையா? அப்போ அதுக்கு பிறகு ஓதுமிய வஜுஹு அவங்களுடைய முகத்து முழுக்க ரத்தம் அப்படி ஓடுது. குசிரத்து ரூபாயத்து பல்லு என்ன செஞ்சுட்டு உடஞ்சிட்டு. அப்பொழுது அலிலில்லாத்தலான வந்து தண்ணீரை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து தண்ணீர் எடுத்துகிட்டு வராங்க. குடிக்கிறதுக்கு இல்லை. இப்போ நீங்கள் ரத்த காயம் ஏற்பட்டால் நம்ம சேவிங் பண்ண ரத்த பண்ணால் தண்ணியை கொண்டு வச்சோன்னா நம்ம பாத்ரூமில் பார்த்தா கொஞ்சம் நிற்கும், ஓரளவுக்கு நிற்கும். முடி வெட்டும் போது இது வெட்டும் போது தாடி இது பண்ணி சரி பண்ணும் போது நின்றோம். அதே மாதிரி அவங்க தண்ணீர் எடுத்துகிட்டு வர்றாங்க. தண்ணீர் எடுத்து வந்தவுடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அந்த இதில் ஃபாத்திமா ரலியல்லாஹு கலந்து கொண்டிருக்காங்க. ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தண்ணீர் எடுத்து ரத்தம் வடிகிற இடத்துல ஊற்றுறாங்க. அப்படியே ரத்தம் நிற்கும் பார்க்குறாங்க. ஆனால் இல்லை, தண்ணீர் ரத்தம் செய்து ரத்தம் தான் என்ன செய்யுது, வேகமாக ஓடிட்டு இருக்குது. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு சிந்திக்கிறாங்க பாருங்கள். ஃபலம்மாராத் ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அத்தம்ம யஸீது அலல் மாய், தண்ணீர் ஊற்றியும் ரத்தம் ஓவராக போகிறதுனால, முகத்துலேருந்து ஓவராக போனதுனால அவங்க என்ன நினச்சாங்கன்னு சொன்னால், பாய் இருக்குல்ல, பாயின்னு இந்த பாய் இல்லை, அந்த மாதிரி உள்ள பாய், நம்ம ஊரில் வந்து கோரப்பாயின்னு சொல்லிடலாம், அந்த மாதிரி உள்ள பாய், பொருட்களால் செஞ்ச பாய், இந்த மாதிரி பாயை எடுத்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் எரித்தாங்க. எரித்தோடனே அதுலேருந்து என்ன கிடைக்கும், சாம்பல் கிடைக்கும். அந்த சாம்பலை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய எந்த இதெல்லாம் இடத்துல வருதோ அந்த சாம்பலை அள்ளி அப்படி வச்சாங்க. வச்சோடனே என்ன செஞ்சுட்டு ரத்தம் இன்றைக்கும் கிராமங்களில் இருக்குது இல்லைங்களா? இப்போ நாகரிகமான காலத்தில் அதை என்ன செய்வோம், டாக்டரை கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அந்த மாதிரி மருத்துவத்தை என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லி தந்திருக்காங்க என்ற செய்தியும் புகாரி முஸ்லீம் வழியாக நம்ம என்ன செய்கிறோம், அறிகிறோம். அடுத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது இது ஒரு ஹதீஸு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நேரத்தில் ஒரு கூட்டத்தாருக்கு வந்து அங்குள்ள தட்பவெப்பநிலையை பிடிக்கலை, அங்குள்ள வெயில், அங்குள்ள சூழ்நிலை, அங்குள்ள கிளைமேட்டு பிடிக்காதனால ஒத்து வரலை அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு அதனால் என்ன செய்யுது, கடுமையான வியாதி ஏற்பட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒட்டகம் இருக்கு இல்லையா, அந்த ஒட்டகத்துடைய பாலையும் குடிங்க. பாலை குடிக்கணும்னா குடிச்சிடும், அந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீரையும் என்ன செய்யுங்க, குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி குடித்தாங்க, அல்லாஹ் தஆலா அவங்க உடலில் நோயை குணமாக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புகாரியில் வருது. இப்போ நமக்கு என்ன சந்தேகம் ஏற்படுன்னு சொன்னால், எப்படி சிறுநீரை வந்து குடித்தா எப்படி ஷிஃபா கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இது விதிவிலக்கு. ஏன்னா வந்து அது வந்து சிறுநீர் இருக்கிறத அது எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு அருவருப்பானது. சளி எப்படி சுத்தம்தான், அதுபோல் வந்து இந்திரியத்தையும் சுத்தம்தான் சொல்லுவாங்க. ஆனால் அருவருப்பு, குடிக்க முடியாது மனுஷன். அதே மாதிரி தான் இந்த ஒட்டகத்தினுடைய அந்த சிறுநீர் இருக்குது, அது வந்து நஜீஸ் இல்லை. ஆனால் வந்து நஜீஸாக இருந்தால் ரசூலுல்லாஹ் குடிக்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அது ஒரு அருவருப்பானது, அது எல்லாரும் குடிக்கக்கூடாது. இந்த மாதிரி வியாதி உள்ளவங்க அந்த நேரத்தில் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அந்த வியாதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சொன்னாங்க என்ற செய்தியை என்ன செய்கிறோம், புகாரில் பார்க்குறோம். இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அது எப்படி முடியும், இது எப்படி முடியும்னு சொன்னால், நம்ம முதல்ல இந்த ஆன்மீகத்தை நம்ம கட்டுப்பட்டே ஆகணும். நீங்கள் கட்டுப்படான்னு சொன்னால் எல்லா விஷயத்தையும் கட்டுப்பட முடியாது. ஏன்னா நமக்கு அல்லாஹ் கைரை வச்சுருக்கான், ரசூல் பாடம் நடத்துகிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தராங்க, அல்லாஹ்வும் சொல்லிக் கொடுக்க சொல்கிறான். அப்படி கேட்க போகிறாங்க, நிறைய கேள்வி கேட்கலாம். முறியுதுங்க, முறிகிறது வந்து காற்று பிரியினால பிரியும். நீங்கள் இப்போ என்ன செஞ்சால் செய்றீங்க, சம்பந்தம் இல்லாத உறுப்பை கழுவுறீங்க இல்லைங்களா? அப்போ இது அறிவுக்கு ஒத்து வருதா?
வரல. அதனால் வந்து ஆன்மீகத்துக்கு கட்டுப்படுவது இது. ஆனால் அதுக்கு ஆதாரம் கேட்கணும். அது வந்து ரசூலுல்லாஹ் அதில் உள்ள தாற்பயம் தத்துவங்கள் சொல்லி தான் இருக்காங்க. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு சொன்னா, ஒமா கான லி முஃமினின் வலா முஃமினா, ஒரு மூமீனான ஆணுக்கோ ஒரு மூமீனான பெண்ணுக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது. எப்படின்னு சொன்னால், இதா கலல்லாஹு ரசூலஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ഖിയറத்து மின் அம்ரிஹிம், அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு சட்டத்தை சொல்லிட்டேன்னு சொன்னால் அதில் நம்ம தலையை போட்டு உடைச்சிக்கிட்டு இது சரியா அது சரியா அப்படின்னு சொல்லி எதிர்கேள்வி வைக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. இது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு சில அறிஞர்கள் நம்ம தமிழ்நாட்டில் அது எப்படி சாத்தியம், ரசூல் சொல்லியிருக்க மாட்டாங்க, வச்சுருக்க மாட்டாங்க, போயிருக்க மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. சரியான ஹதீஸாக இருக்குது. அவள் என்ன செய்யணும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், சூரத்துல் அஹ்ஸாப்னு நினைக்கிறேன். ஒரு மூமினான ஆணுக்கோ ஒரு மூமினான பெண்ணுக்கோ அல்லாஹ்வும் ரசூலும் தீர்ப்பளித்ததுக்கு பின்னால் அதில் கருத்து அபிப்பிராயம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒமா ஆத்தாக்கும் ஒரு ரசூலு ஃபஹுதூஹு, ரசூல் எதை கொண்டு வந்தாங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு, நபி அவர்கள் எதை தடுத்தார்களோ அதை நீங்கள் என்ன செஞ்சீங்க, தவிர்ந்து கொள்ளுங்கள். அவர் ரசூல் பேசுவதெல்லாம் என்ன தெரியுமா, ஹதீஸாக இருந்தாலும் என்ன, அது என்னதான் வஹி தான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், ஒமா எந்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியுவா, நபி அவர்கள் மன இச்சை பிரகாரம் பேசலை. இதை தான் பேசுகிறாங்க, வஹியின் அடிப்படையில் தான், இறை செய்தியின் அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவன் குர்ஆன் எப்படி வஹியோ அதுபோல் ஹதீஸ் என்ன செய்யுது, வஹி. அதனால் இது நம்மளால் நம்ப முடியலையே, இது என்ன நமக்கு ஒரு இதாக இருக்குது, நமக்கு பிடிச்சா செய்யுங்க, பிடிக்காட்டா என்ன விட்டு வேறு மருத்துவம் வந்து அதை எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது என்ற செய்தியும் இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், அறிகிறோம். அடுத்து பெருமானாருடைய காலத்தில் வைத்தியத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, அல் ஹும்மா மின் ஃபைஹி ஜஹன்னம், அதாவது ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து காய்ச்சல்லாம் வந்துருந்துச்சு, நம்ம காலத்தில் வர மாதிரி காய்ச்சல் வந்தது. அது வந்து நரகத்தினுடைய கடும் வெப்பத்தினால உண்டாகிறது தான் காய்ச்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கேருந்து ஜுவாலை பயங்கரமான இது வருது, அதனால தான் காய்ச்சல் வருது. எனவே அப்போ அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு என்ன செய்யணும், தண்ணீரை ஊற்றணும். அப்போ அந்த காலத்தில் வந்து இப்போ சிலவங்களுக்கு காய்ச்சல் வந்தால் குடிக்கக்கூடாதுன்னு வேறு சொல்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து அந்த மதீனாலாம் வந்து வெப்பத்தினால வந்து காய்ச்சல் வந்துட்டால் என்ன செய்வாங்க, குடிச்சிருவாங்க. குடித்த உடனே என்ன செய்யணும், காய்ச்சல் தணிஞ்சிடும். இப்போ கூட பார்க்குறோம், அரசாங்க ஆஸ்பத்திரிலாம் வந்து சில காய்ச்சலுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தண்ணீரை தூக்கி வைக்கிறாங்க. கடுமையான காய்ச்சல், அதை தண்ணீரை புழிஞ்சி நெத்தியில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. குளிக்கலே தவிர அதை குடித்தாலும் கூட 5 நிமிஷம் குடிச்சிட்டு வெளியே வந்துடலாம். இது காலையில் மாலையில் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன கேட்டால் காய்ச்சல் தனியும் அப்படின்னு சொல்கிறாங்க, சூடு தனியும் அப்படின்னு சொல்ல. அப்போ இது இன்றைக்கி என்ன செய்யுது, அறிவியல் காலத்தில் வந்து ஆய்வில் வந்து இது வந்து சரிபார்க்கப்பட்டு என்ன செய்யுது, மருத்துவத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட செய்தியாகவும் இருக்குது என்ற செய்தியும் பார்க்குறோம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சலுக்கு இந்த மாதிரி சொல்லி தந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டா முடியாதவங்களுக்கு தவிர்த்துக்க வேண்டியதான். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் தஸப்பஹ பிஸப்இ தமராத்தின் அஜ்வா, அஜ்வா ஈத்தம்பழம் இருக்கு இல்லையா, மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த அஜ்வா ஈத்தம்பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து காலையில் 7 பேரிச்சம்பழம் யார் சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு வந்து என்னது சமையலா, லம் யதுரு தாலிக்கல் யௌம சும்முன் வலா சிஹருன், அந்த நாளில் அவர்களுக்கு எந்த விஷமோ அவர்களுக்கு என்ன செய்யாது, தீண்டாது. அது விஷம் இருந்தாலும் அது முறிஞ்சிடும். அதுபோல் வலா சிஹருன், சூனியமே என்ன செய்யாது, அண்டாது என்ற செய்தியை ரசூல். அதுக்கு அந்தளவுக்கு பவர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வச்சுருக்கான். இப்போ இதை கொண்டு அறிவை கொண்டு இதில் வச்சு மோதனன்னு சொன்னோன்னா முதல் சொன்னது தான் பதில். முதல் சொன்ன என்ன பதில், அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னோன்னா சமிஅனா நாங்கள் செவிமடித்தோம், வஅதஅனா கட்டுப்பட்டோம். அதுக்கு மேலே எதிர்கேள்வி கேட்க முடியாது. கம்பெனியில் ஒன்று சொல்கிறான், அந்த பாய் கூட அடிக்கடி சொல்லுவார், செய்கிறது தப்புன்னே தெரியுது, செய்ய தான் அவனுங்கிறான், அது செஞ்சால் கோளாறு ஏற்படும் சொல்லி இருக்குது, செய்யத்தானே செய்யும், அவன் சொன்னான் செய்கிறோம், இது என்ன இருக்குது, அவன் சம்பளம் தரான், அது எப்படி போனால் என்ன. அப்போ ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி செய்யும்போது அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லும் பொழுது என்ன செய்யணும், முழுமையாக கட்டுப்பட்டவனும். ஏன் எதற்கும் செய்ய முடியாது, கேட்க முடியாது என்ற செய்தியும் இந்த இடத்துல அறிவை பயன்படுத்த முடியாது. எல்லாம் மருத்துவத்தில் வச்சுருக்கான், நமக்கு விளங்கலை நம்ம சிற்றறிவுக்கு என்ற செய்தியை தான் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அடுத்து நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஜா ரஜுலுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ன அஹி, ஒரு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு மனிதர் வந்தார். வந்து இன்ன அஹி, என் சகோதரருக்கு அவருக்கு இஸ்தத்திலக்க, அவருக்கு வயிற்றுப்போக்காக இருக்குது, இஸ்தத்திலக்க பத்தனுஹு, அவருக்கு வயிற்றுப்போக்காக இருந்துகிட்டே இருக்குது, நிற்கவே மாட்டேருக்கு, பாத்ரூம் போய் அடித்து கழுவி போயிட்டே இருக்குது.
ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இஸ்கி அசலன், அவருக்கு என்னத்தை கொடுங்க, தேனை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸகாவை கொடுத்தாங்க. அப்போ என்ன செய்யலை, குணமாகலை. நம்ம லோபரேட்டு ஒரு மாத்திரை போட்டும் அடித்து போயிட்டே இருக்கும், மடை திறந்த மாதிரி, திருப்பியும் 2 திருப்பியும் போடுங்க. ஆனால் இங்கே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தேனு குணமாகுன்னு சொல்கிறாங்க, குணம் கிடைக்கல. சும்மா பின்பு வந்தார், வகால இனி சகைத்து வாசனன், திரும்பவும் தேனு குணமாகும், அந்த அப்படி இருக்கும். ஃபலம் எசிது, அவருக்கு என்ன செய்யலை, நிற்கவே இல்லை, போயிட்டே தான் இருக்குது. இல்லா இஸ்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாலவு சலாச மர்ராத், 3 தடவை கொடுங்க நிற்குங்கிறாங்க. தைரியமாக பாருங்கள், எவ்வளோ பெரிய தபீபு, எவ்வளோ பெரிய மருத்துவங்க. சும்மஜா ராபியா, 4வது தடவையும் வந்தார். அல்லாஹ்வுடைய திருத்துறைக்கு எவ்வளோ கொடுத்தாச்சு, நிற்க மாட்டிருக்கு. ஃபகால இஸ்கி அசலன், திரும்பவும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கால அவர் அந்த மனிதர் சொன்னார், வந்த மனிதர் சொன்னார், லக்கது சகைத்துஹு, நீங்கள் சொன்ன மாதிரி தேனை கொடுத்துட்டே இருந்தாச்சு, நீங்கள் 4 தடவை சொன்னால் கொடுத்துட்டே இருந்தாச்சு. ஃபலம் யஸிதுஹு, அவருக்கு என்ன செய்யுது, அவருக்கு வயிற்றுப்போக்கு தான் அதிகமாக தவிர நின்ற மாதிரி இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் தைரியமாக என்ன சொல்கிறாங்க, வஹீன் அடிப்படையில் பேசுகிறனால, சதகல்லா, அல்லாஹ் உண்மை சொல்லிட்டான், வக்கதவ பத்தனா அஹீக்க, உங்கள் சகோதரருடைய வயிறு பொய் சொல்லுது. அல்லாஹ் உண்மையை சொன்னான்ல. வசனத்தை படித்தோமே, முதல்ல படித்தோம்ல ஆரம்பத்தில், அல்லாஹ் என்ன சொன்னான், முடிஞ்சு போச்சு. அதோட மக்ரிப் ஜமாத் தொழுவியா அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ வந்து ஆரம்பத்தில் அதுதான் எடுத்த வசனம். என்ன இருக்குது, தேனில் அல்லாஹ் என்ன சொன்னான், ஃபீ ஷிஃபாஉல் லின்னாசி, ஃபீ ஷிஃபாஉல் லின்னாசின்னு சொன்னான்ல, மனிதர்களுக்கு. மனிதன் எவனாக இருந்தாலும் தான், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த மொழியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும் இருக்குன்னு சொன்னான். அப்போ அல்லாஹ் உண்மையை தான் பேசுவான். அல்லாஹ்வை விட உண்மை பேசுகிறவன் எவன் இருக்கான் உலகத்தில்? அல்லாஹ்வை விட உண்மை பேசுகிறவன் யாரும் இல்லை. அதனால தான் குர்ஆனில் ஒரு வசனத்தை நம்ம வந்து சந்தேகப்பட்டாலே சோழி முடிஞ்சுது இல்லைங்களா. அந்த அடிப்படையில் அல்லாஹ் உண்மையை பேசுகிறான். உங்கள் சகோதரருடைய வயிறு தான் பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லி கொடுங்கன்னு சொன்னாங்க. திரும்பவும் கொடுத்தாங்க. ஃபஸகாவை திரும்பவும் கொடுத்தாங்க. குணமாயிடுச்சு. இது செய்தி முஸ்லீமில் தமிழில் நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். மருத்துவம் என்ற தலைப்பிலையும் கொண்டு வருவாங்க. புகாரி இமாம் இங்கே வந்து வேறு ஒரு தலைப்பிலையும் முஸ்லீமில் என்ன செய்து வருது. அப்போ இந்த மாதிரி என்ன செய்யலாம் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அடுத்து இவைகள் வந்து பொருளை கொண்டு பார்க்குறீங்க. இன்னொன்று இருக்குது, துவாக்களை கொண்டு, பிரார்த்தனைகளை கொண்டு, குர்ஆன் வசனங்களை கொண்டு, இதுக்கு பேர் என்னது, ஓதி பார்க்குறது. இதையும் ஒரு சாரார் கடுமையாக சாடி அப்படி ஒன்று இல்லாத மாதிரியே உருவாக்கிட்டாங்க. ஏன் உருவாக்குனாங்கன்னு சொன்னால், அதை மூட்டை பூச்சிக்கு பயந்து வீடை இடிங்கன்னு சொன்ன கதை தான். அதை போக்கிறது பதிலாக எவனோ ஒருத்தன் வந்து அதாவது மயிலை வச்சியும் அதுபோல் கண்டது கடியெல்லாம் வச்சுக்கிட்டும், ஏன்னா பேயை விரட்டுறேன் நோயை விரட்டுறேன்னு சொல்லியும் அல்லாஹ் ரசூல் சொல்லித்தராத வார்த்தையை சொல்கிறதும், இந்த மாதிரி சிறுக்கான காரியத்தை செய்தனால இந்த மாதிரி நோயை வந்து பொருளை கொண்டு இவ்வளோனா நம்ம சொன்னோம். இப்போ இந்த நேரத்தில் வந்து துவாக்களை கொண்டு ரசூலா எவ்வளோ துவாக்கள் கட்டுதுன்னுக்காங்க, நிறைய வசனங்களை குர்ஆனாயத்தை கொண்டு இப்படி நம்ம என்ன செய்யலாம். நம்பிக்கை இருந்தால் அதுவும் குணம் கிடைக்குது. ஏன்னு சொன்னால், ரசூல்லா வருவதற்கு முன்னாலேயே ஜாஹிலியா காலத்திலேயே ஒரு பழக்கம் இருந்தது. அவங்க ருக்கையா என்று சொல்லப்படக்கூடிய ஓதி பார்க்குற பழக்கம் இருந்தது. இன்றைக்கி ஏன் இதை எதுக்குறாங்கன்னு சொன்னால், நம்ம குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய கட்டத்தில் எல்லா இதுலையும் சென்னையில் பாருங்கள், பேய் விரட்டப்படும், நோய் விரட்டப்படும், மந்திரிக்கப்படும், ஓதி பார்க்கப்படும், அது படும் இது படும், இதுக்கு இவ்வளோ அவன் வந்து தமிழ் ஹோட்டலில் வந்து தோசைக்கு 1 தீனார், இதுக்கு 1/2 தீனார் போட்டு எழுதுமே பட்டியலே போட்டிருக்கு பெரிய பலகையில். இதெல்லாம் பார்க்கும்போது மொத்தத்திலே இவங்க எல்லாம் இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடறாங்க. என்னடா நபி வழி மருத்துவம்னு சொல்லிட்டு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னன்னு சொல்கிறேன்னா, ரசூல்லா வருவதற்கு முன்னாலேயே ஓதி பார்க்குற பழக்கம் இருந்தது என்ற செய்தியை நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். எப்படி பார்க்குறான்னு சொன்னோன்னா, சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஐயாமுல் ஜாஹிலியாவில் ஓதி பார்த்துருக்கோம், இப்போ நாங்கள் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ரசூல்லா இடத்துல. ரசூல்லா சொல்கிறாங்க, லாபா சபிர் இருக்கோ, அப்படி ஓதி பார்க்குறதுனால பெரிய குற்றம்லாம் கிடையாது. மாலம் எக்கும் ஃபீ ஷிருக்குன், ஆனால் சிறுக்கான வார்த்தை என்ன செய்யக்கூடாது, இணையப்பக்கூடிய வார்த்தை இப்பவுமே இருக்க. ஓதி பார்க்கும்போது பாருங்கள், யா முஹியுத்தீன் அப்படின்னு சொல்லிட்டு, யாரிஃபா அப்படி இப்படின்னு தர்காவாதிகள் சொல்லி தான் என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் சிறுக்கான வார்த்தை இல்லாட்டால் என்ன செய்யும், கூடும் என்ற செய்தியை என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. குன்னா நர்கி ஃபில் ஜாஹிலியா காலத்தில் நாங்கள் ஓதி பார்த்துருக்குறோம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபகால யரிது அலைய ருகாக்கும், நீ என்ன ஓதி பார்த்தி என்று சொல்லுங்கள்.
எடுத்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் சரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, அங்கீகாரம் பண்ணக்கூடிய செய்தியை என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதனால் ருக்கையத்து மா யக்ரவு அலல் மரீது மினல் ஆயத்துல் குரான் ஆயத்தை ஓதினாலே நோய் குணமாகும். பொருளை வச்சு தான் இப்படி டாக்டரை எப்படி நம்பி போறீங்க, அந்த மாத்திரையை எப்படி நம்புறீங்க, அந்த ஊசியை எப்படி நம்புறீங்க, இந்த டாக்டர் தான் இப்படி குணமானு போகிறீங்க. அப்படி நம்பிக்கை இருந்துன்னு சொன்னால் அல்லாஹ் கண்டிப்பாக எந்த நோயை விட்டானோ அந்த நோயை அவன் தானே விட்டான் குணப்படுத்துவான் என்ற செய்தி என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதுபோல் ஹதீஸில் வந்து சொல்லக்கூடிய குரானில் வரக்கூடிய துஆக்களையும் நம்ம அதை வச்சு ஓதி பார்த்தாலும் நமக்கு குணம் கிடைக்கும். நாமளும் ஓதி பார்க்கலாம், பிறருக்கும் ஓத தெரியாதவங்களுக்கு, சிறுவர்களாக இருந்தாலோ அல்லது ஓத தெரியாதவங்களாக இருந்தாலோ அவங்களுக்கு என்ன செய்யலாம், காவிராக இருந்தாலும் கூட ஓதி பார்த்தா என்ன செய்யும், அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கின்ற செய்தியை என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஏன்னா சொன்னால் சிஹருக்கும் சூனியத்துக்கும் ஓதி பார்க்குறதுக்கு ரசூலுல்லாஹ் கற்று தந்திருக்காங்க. அதுபோல் தேளுக்கு அடித்தாலும் ஓதி பார்க்குறதுக்கு கற்று தந்திருக்காங்க. கந்திஷ்டின்னு சொல்கிறீங்களா, கண்ணூர், அதுக்கும் ஓதி பார்க்க தந்திருக்காங்க. அதுபோல் உடலில் வலி உள்ளதுக்கும் தந்திருக்காங்க. ஆபத்துகள்லேருந்து காப்பாற்றுவதற்கான ரசூலுல்லாஹ் துஆக்களை கற்று தந்திருக்காங்க. அதுபோல் வந்து ஓதி பார்க்கறது கற்று தந்திருக்காங்க. பொக்களம், அதுபோல் காய்ச்சல் எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுங்க கற்று தந்திருக்காங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான், எல்லாம் பிரபலியமானது. புகாரியில் வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அன்ன நாசமின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில மனிதர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் இருந்தாங்க. சஹாபாக்களுடைய காலத்தில், ரசூலுல்லாஹ் காலத்தில் சஹாபாக்கள் பிரயாணம் செய்கிறாங்க. கானு ஃபி சஃபரின், ஒரு பிரயாணத்தில் இருக்காங்க. அந்த பிரயாணத்தில் ரசூலுல்லாஹ் இல்லை. அவங்க வந்து அப்படியே போயிட்டே இருக்காங்க. போகக்கூடிய நேரத்தில் வந்து அரபு கோத்திர வழியாக போயிட்டே இருக்காங்க. போகக்கூடிய நேரத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஹோட்டல் இருக்காது. ஹோட்டல் இருந்தால் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுடலாம். உணவு தீர்ந்துட்டாலும் என்ன செய்வாங்க, யார் கொஞ்சம் வசதி இருக்காங்களோ அவங்கள்ட்ட அன்பளிப்பாக கேட்பாங்க. அவங்க வந்து கேட்டாங்க, ஒரு குளத்தரத்தை போய் கேட்டாங்க, அவங்கள்ட்ட விருந்து கேட்டாங்க. என்ன செஞ்சாங்க, கொடுக்கல. அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படி அவங்க உட்காந்துட்டு போய் இருக்காங்க அங்கே. உடனே வந்து அந்த கூட்டத்தில் வந்து கூட்டத்தினுடைய தலைவருக்கு என்ன செஞ்சிட்டு, தலைவருக்கு என்ன ஆயிடுச்சு, நோயா, உணவு கொடுக்கல, அது முடிஞ்சு போச்சு. இது நான் பிரபல்யமான அதிகம் சொன்னதை வாபஸ் வாங்கன்னு போல தெரியுது. கேட்டிருக்கோம், ஆனால் சொல்ல முடியாது. 8:30 பின்னால் தான் உதயமாகும். அவர் ஆடு வாங்குவார். எதுக்காண்டி ஆடு வாங்கின, எதுக்காண்டி ஓதி பார்த்தாரு? இதுதான் நல்ல 4 தடவை கேட்டதுக்கு இல்லை, 40 தடவை கேட்டது. ஏன் இதுக்கு இந்த இடத்துல ஏன் அழுத்துறேன்னு சொன்னோன்னா, இப்போ மாதிரி பதிவாகி நம்ம மரணிக்கும் வரை மறக்காது. அதுக்கு தான் எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறேன். நீங்கள் நினைப்பி, ஓ இந்த இடத்துல தான் திறனோன்ட்டு. அவருக்கு என்ன கடிச்சிட்டு போடுங்க, பாம்பு, தேளி, பள்ளி, போடுங்கன்னு எத்தனை இருக்குது. அவருக்கு தேள் கொட்டிட்டு, சரிங்களா, தேள் கொட்டின உடனே பரவாயில்ல, சும்மா வந்து போட்டதிலவே போட்டுருக்கலாம் பொழுது, உங்களை பரிசோதனை பண்ணியாச்சு. நம்ம பேசுனதே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நல்லா புரியுது. ஆனால் வந்து அந்த தலைவனுக்கு என்ன செய்யுது, தேள் கொட்டிட்டு. இது அல்லாவுடைய நாட்டம். உணவாக தரமாட்டேன்னு சொன்னீங்க, இருங்கலாம் அவனை, இப்போ என்ன நடக்கும் பார்ப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆக போகுது பாருங்கள். அவர் கூட்டத்தில் தலைவனுக்கு தேள் கொட்டின உடனே இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, சஹாபாக்கள் கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து கேட்குறாங்க, உங்கள்கிட்ட யாராவது ஓதி பார்க்குறவங்க இருக்காங்களான்னு கேட்குறாங்க. அவங்க உடனே வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி சொல்கிறாங்க. அதில் ஒரு மனிதர் சொன்னாங்க, ஆமாம் இருக்கமே அப்படின்னு சொல்லி தெரியுமே அப்படின்னு சொன்னாங்க. உடனே என் கூட்டத்தின் தலைவனுக்கு தேள் கொட்டிட்டு, தேள் கொட்டினா பயங்கர விஷம் தானே, கொஞ்சம் ஓதி பாருங்கன்னு சொன்னாங்க. இவங்க ஓதி பார்க்குறத ஃப்ரீயாகவே ஓதி பார்த்துருப்பாங்க. அவங்க செஞ்ச அட்டகாசத்தினால என்ன செஞ்சிட்டாங்க, வாடா நல்லா இது பண்ணிட்டாங்க. எனவே அவங்க ஓதி பார்த்தாங்க. எதை கொண்டு ஓதி பார்த்தாங்க, மாஷா அல்லா, அதெல்லாம் வழங்கியிருக்கீங்க. தலையை மட்டும்தான் விட்டுட்டான், வாழ் நல்லா தெரியுது. ஃபாத்தியத்துல் கிதாபை கொண்டு ஓதுனாங்க. ஏன்னா ஓதுனாங்க, சூரத்துல் ஃபாத்தியா சொன்னது கரெக்டு தான். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த விஷத்தை நீங்கிட்டான், குணமாயிட்டு. குணமான உடனேயே அவங்களுக்கு ஒரு ஆட்டு மந்தையை கொடுக்கப்பட்டது. அது வாங்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போகுது. நம்மளால் முடிவு பண்ண மாட்டாங்கல்ல. இப்போ நான் சொன்னேன்ல, 4 பேர் 5 பேர் கூட்டிகிட்டு பயன் நீ பண்ணு, நல்லா பண்ணு, இந்த ஹதீஸுக்கு இந்த விளக்கத்தை சொல்லு, அந்த ஆயுதம் இந்த விளக்கம் சொல்லு அப்படி சொல்கிறோம்ல, அப்படி செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கே கொஞ்சம் இதாகிடுச்சு, என்னடா இப்படி புதுசாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இதாகிடுச்சு. உடனே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. போன உடனே வந்து இப்படி நடந்த செய்தியை சொல்கிறாங்க. சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க,
இந்த ஃபாத்தியத்துல் கிதாப் ஓதி பார்க்கக்கூடியது தான் அதுக்குள்ள சூறா தான் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டேன். ரசூலை கேட்டாங்க. யார்கிட்ட கேட்டாங்க? யார் ஓதி பார்த்தாங்களோ அவங்கள்ட்ட கேட்டாங்க. ஒமா அதிராக்க அன்னஹா ருக்கையா, இது ஓதி பார்க்குற சூறா தான் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அல்லாஹ்வுடைய திருத்தூதரே எனக்கு தெரியுது, நான் ஓதி பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா நீங்களும் அதை சாப்பிடுங்க, எனக்கும் ஒரு பங்கு என்ன செய்யுங்க கொடுங்க என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ற செய்தியை பார்க்குறோம். இப்போ இதில் நம்ம விளங்க வேண்டியது என்னது? நம்ம நம்ப மாட்டோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்திருக்கு, ரசூலுடைய அங்கீகாரம் கிடச்சிருக்கு. எதுக்கு? எந்த மாதிரி விஷக்கடிக்கு என்னத்தை கொண்டு போது பார்த்தாங்க? சூரத்துல் ஃபாத்தியா. போவேன் சூரத்துல் ஃபாத்தியா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படி சொல்லக்கூடாது. உடனே என்ன செய்வோம்? நேராக ஆஸ்பத்திரி கூட்டுவோங்க, டக்கு புக்குன்னு பாருங்கள், அதுக்குள்ளே அவர் போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். நம்ம என்னத்தை தக்கவாறு இப்படி இருக்குது, அவங்க என்னத்தை தக்கவாறு என்ன செஞ்சுது. அப்படி நடந்த செய்தியை புகாரில் இமாம் புகாரி என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. அடுத்து இன்னொன்று மோசமானது. இது எல்லாருமே காஃபிர்களும் பயப்படுறாங்க, நாமளும் இது பண்ணுறோம். ஒரு சாரார அறிவை வச்சு அறிவு மிஞ்சினதுனால, அறிவு கொப்பளித்ததுனால, அறிவு மேலாடுறதுனால ரொம்ப படித்தாலும் ரொம்ப இதாக போயிடுவாங்கள்ல, அது இல்லைன்னு சொல்லி மறுக்கிறாங்க. கண்ணூருன்னு சொல்லுவோம் இல்லையா, கந்திஷ்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஓதி பார்த்துருக்காங்க. அதுக்கும் சில பிரார்த்தனை சொல்லி தந்திருக்காங்க, வசனங்களை சொல்லி தந்திருக்காங்க. ஏன்னா எப்படி எழுதுகிறாங்கன்னு சொன்னோன்னா, இமாம் புகாரியுடைய விரிவுரையாளர் எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னோன்னா, அதான் லைன் ஆஃபத்துன் கண்ணூர் இருக்கிறத, ஆனால் கந்திஷி நம்ம சொல்லுவோம் நம்ம பாஷையில், கண்ணூர் இருக்கிறத அது பெரிய ஆஃபத்து. துசீபுல் இன்சான், அது மனிதனை என்ன செஞ்சுன்னு சொல்லணும்னா பெரிய ஆபத்தில் கொண்டு விட்டுரும். அது மட்டும் இல்லை, அது ஹயவானுக்கும் ஏற்படும். ஹயவான்னா என்னது? மிருகங்களுக்கு. ஆமாம், அதுக்கும் ஏற்படும். அதனுடைய முடிவு என்னான்னு சொன்னோன்னா, எவன் கந்திஷ்டி போட்டானோ, கந்திஷ்டி போடக்கூடாது, பொறாமையினால் கந்திஷ்டி போடுறோம் கண்ணூர். அது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் அவர் ஒன்று வியாதியில் படுத்துடுவார், இல்லைன்னு சொன்னோன்னா ஹலாகாயிடுவார். ஏன்னா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா இது வந்து உண்மையாக நிகழக்கூடியது, இதுக்கு பெரிய பாதிப்பு இருக்குது. இப்போ நீங்கள் கேட்பீங்க, அது எப்படி இவனை வச்சு எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்பீங்க. அவன் அல்லாவா அப்படின்னு கேட்பீங்க. அதுவும் அல்லாவுடைய கதிரோடு தான் நடக்குது. கத்தி இருக்குது, அது என்னது அல்லாவுடைய நாட்டமில் தான் நடக்குது. சிலவங்க தப்பிச்சுறாங்க இல்லையா. அப்போ இதையும் அப்படி தான் நீங்கள் வழங்கணும். அது எப்படி ஒரு கண் வந்து எப்படி பாதிக்கும் அப்படி. அதனால் இப்போ நம்ம பழக்கம் என்ன தெரியுமா, என்ன நம்ம என்றைக்கா பிரியாணி சாப்பிடுவோம், சிக்காவை கொண்டா அதை கொண்டாட கூட சாப்பிடும். அவன் பார்க்குறான்னா ஒன்று இப்படி வைப்போம். எல்லா இதுவும் இருக்காது, அவன் பொறாமல் கண்ணையோட பார்க்குறான். அவனும் தீமா நம்மளும் தீமா. அந்த மாதிரி ஒருத்தன் திங்கவே இல்லை, அவனுக்கு கிடைக்கவே இல்லை, அவனுக்கு வாங்கி கொடுக்காம தின்னாலும் கூட சரி அந்த இது பாதிப்பு இருக்குன்னு சொல்லலாம். யாரோ எவரோ. அதனால் வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம இது பண்ண முடியாது. எங்கள் கூட பார்க்குறோம் சில நேரத்தில் வந்து மக்கள் அந்த மாதிரிலாம் அஞ்சுறாங்க. அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ஆனால் இது எப்படின்னு சொன்னோன்னா, பொறாமையோடு பார்க்கக்கூடிய நேரத்தில் பாதிப்பு ஏற்படும் என்ற செய்தி குர்ஆன் சுன்னா மூலமாக என்ன செய்யப்படுது, நமக்கு சொல்லப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாயினும் ஹக்குன்னு சொல்கிறாங்க. கண்ணூர் என்பது கந்திஷ் என்பது உண்மை என்று சொன்னாங்க. உலவுக்கான செய்யும் சாவக்கல் கதிரையே வாதத்துக்கு, பேச்சுக்கு, கற்பனைக்கு கதிரையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா இதுதான் முந்திரும். கந்திஷி கண்ணூர் தான் முந்திரும், இது பண்ணிடும். எனவே யார் கண்ணூர் போட்டாங்களோ அவங்கள குடிக்க சொன்னால் என்ன செஞ்சிடணும்? அதில் போய் உணர்ந்துடணும்னா குடிக்க சொன்னால் என்ன செய்யணும்? குடிச்சிடணும். புரியலையா? புரியலை. இவர் கண்ணூர் போட்டாருங்க, நான் ஒரு ஆள் கந்திஷி போட்டேன், என்ன குடிக்கிட்டேன்னா குடிச்சிடணும். அப்படின்னா என்ன செய்யும்? உங்களுக்கு கந்திஷி என்ன செய்யும்? விட்டுறாகும். இதே தான் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. சரிங்களா? நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க. சொல்லுவோம் ஆச்சரியமாக இருக்குல்ல உங்களுக்கு. அது எப்படிதான் சொல்லுது? நபிகளாக சொன்னதை நம்ம அப்படியே நம்பினா நிச்சயமாக அதுக்கு வெற்றி இருக்குது. ஏன்னு சொன்னோன்னா, இதுக்கு ஒரு ஹதீஸ் சான்றிதழையும் காட்டுவாங்க. சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அந்த காலத்தில் கொஞ்சம் வெட்ட வழியில் தானே குளிச்சுட்டு இருப்பாங்க, குளிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க சரியான கட்டழகு, ஆண் அழகுன்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆண் அழகம் உள்ள சஹாபி. அழகாக இருப்பாங்க, வெண்மையான நிறம். அப்படியே ஹதீஸில் ஒரு வெண்மையான நிறம். அதை பார்த்த இன்னொரு தோழர் வந்து ஆமீர், அவர் அந்த வழியாக கடந்து போனார். இவரை ரசித்து பார்க்குறாரு. என்ன அழகான அழகான உடம்பாக இருக்குது, என்ன அழகாக இருக்கிறாரு, எவ்வளோ வெள்ளையாக இருக்கிறார், வெண்மையாக இருக்கிறாரு. என்னாச்சு? சிரிப்பங்க போயிட்டு எம்ஜிஆர் பக்கம் போயிட்டா அவன் இப்போ இருக்கான், ஒரு விஜய் பக்கம் இருக்கான். அவனுக்கு அதுக்கு தானே ஓட்டு விழுந்தது. அவன் ஆண் அழகே கிடையாது. அதாவது மஸ்ரி சூப்பராக இருப்பாங்க. மஸ்ரியை பாருங்கள் என்ன அழகாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்படி எம்ஜிஆருக்கு ஓட்டு விழுந்த மாதிரி இவருக்கு சின்ன எம்ஜிஆர் வந்துட்டார். வந்தோடனே அதை நாசமாக போயிட்டாங்க. ஆனால் பட் வந்து இந்த அளவுக்கு அதில் வருதுன்னு சொன்னோன்னா, ஒரு அதாவது முக்காடுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அழகான பெண்மணி கூணும் அந்த அளவுக்கு உள்ள அழகு இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய நிறத்தை பார்த்து சொல்கிறாரு. அந்த மாதிரி பொண்ணை பிடிச்சிருப்பாங்க.
இப்போ இன்றைக்கும் அப்பெல்லாம் குடிக்கணும் இல்லையா, ஏன்னா இருந்திருக்கார். இப்போ நம்ம உடம்பை பார்த்துலாம் அது போட முடியாது, அவர் அந்த அளவுக்கு இருந்திருக்கிறார். ஆனால் அவர் இப்படி தான் நினச்சாரு, அவர் மூச்சை கீழே வந்துட்டார். அல்லாஹ் அக்பர். உடனே டாக்டரே கூப்பிட்டு போனாங்க. யார் தான் டாக்டரு? நபிகள் ரசூலுல்லாஹ் மருத்துவர். கூப்பிட்டு போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. உடனே கேட்குறாங்க பாருங்கள், பெருமானார் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். பெருமானார் கேட்குறாங்க, இது எதாவது சம்பவம் நடந்ததா, யாரையாவது சந்தேகிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எதாவது நடந்ததான் கேட்டாங்க. ஆமாம், ஆமின்னு ஒரு ஆள் போனார், என் தந்தை குளிச்சுட்டு இருந்தாங்க. அவர் மகனார் சஹல் குடிச்சிட்டு இருந்தாங்க, என் தந்தை குளிச்சுட்டு இருந்தாங்க. குளிச்சுட்டு இருக்கும்போது அவர் அதிர்ச்சியாக வேப்பாக பார்த்தார். அவர் அந்த நேரத்தில் என்ன சொல்லியிருக்கணும், அல்லாஹ் அருளை கொடுத்துருக்கான், வளத்தை கொடுத்துருக்கான், யாரெல்லாம் இன்னும் அவருக்கு சிறப்பாக்கி வை, மாஷா எல்லாம் சொல்லிடணும். இது வாதான ஹான்னு இப்படி இது பண்ண உடனேயே அவர் அதிலேயே மூச்சையாகி விழுந்துட்டார், மயங்கி விழுந்துட்டார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி என்று சொன்னால் கந்திஷி போட்டு அந்த ஆமிரை கூப்பிடுங்க, அவரை உதவு செய்ய சொல்லுங்கள், அவரை குளிக்க சொல்லுங்கள், அதுதான் இவருக்கு நிவாரணம், நம்ம தான் கீழே இறங்குன்னு சொன்னாங்க. இப்படி ரசூசா இப்போ எவனையா குளிக்க சொன்னா குளிக்க வச்சுறா, செப்பை வச்சு அடிப்பது. ஏன்னா குளிக்க சொல்லியா, உன்னை முன்னா நான் பார்த்தேன், உன்னை முன்னா நான் செஞ்சேன் அப்படின்னு கேட்டுருவான். இருந்தாலும் நம்ம துவா செய்ய தான் செய்யணும், துவா செய்யணும். அது குர்ஆன் ஆயத்துகள் வருது, அதுதான் நம்ம செய்ய முடியும். இப்போ பெரிய வம்பே வந்துடும். ஏன்னா அதை விட அந்த ஃபசாதை விட அஸ்தக்ஃபிருல்லாஹ், இந்த பிரச்சனையை விட அந்த பிரச்சனை அவன் என்ன செஞ்சிருவான், கத்தி ஏற்றிட்டு வந்துடுவான், அப்புறம் பெரிய சண்டையாக வந்துடுவான். ஆனால் நம்ம என்ன செய்யணும், அந்த நேரத்தில் சொல் பேச்சு கேட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து குளிக்க சொல்லுங்கன்னா என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி, நீ பெரிய இவனா அவனா அப்படின்னு சொல்லி வந்துடும். ஏன்னா நம்ம பாதுகாப்பு தான் எல்லா இடத்துல செய்யணும், தேடணும், சில துவாக்களையும் கேட்டு தந்துருக்கான். இப்போ இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கணும், இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னோன்னா, இப்போ அல்லாஹ் மேலே பயப்படுறீங்களா, அடியார் மேலே பயப்படுறீங்களா, இப்படி தான் வாதம் வைக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸ் சிந்தனை உள்ளவங்க, தௌஹீதை பேசக்கூடியவங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான். என்ன அல்லாஹ்வுக்கு பயப்படுறீங்களா, கண்ணுக்கு பயப்படுறீங்களா, அல்லாஹ்வுக்குள்ள சக்தி அவனுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு காலமும் இப்படி கண்ணூருக்கு பயப்படுறதுக்கு ஒரு காலமும் இது என்ன செய்யாது, அது வந்து தப்பாகாது. அதனால் அல்லாஹ்வுடைய தவக்குல் குறைஞ்சிருதுலாம் கிடையாது. நான் என்ன சொன்னேன், கலா இல்லை, அல்லாஹ்வுடைய கலாவோட தான் நடக்குது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான் நடக்குது, அல்லாஹ்வுடைய கதிரத்தை நடக்குது. அல்லாஹ் எழுதி வச்சுருக்கான், இப்படி மூலமாக இப்படி ஆயிடுவாருன்னு சொல்லி எழுதி வச்சுருக்கான், அதுதான் நடக்குது. அப்படின்னா வந்து ஒருத்தன் வெட்டுனானா அவன் தான் அல்லாஹ்னு ஆகிடும். அது என்ன, அது அவங்க மூலமாக அவன் சாவடன்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் அதை எப்படி வழங்கி கொண்டோமோ அப்படி தான் இருக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறாங்க, தவக்குலுக்கு இது மரணானா இருக்குது, இது சரியில்லை, சரியான அக்கீதா இல்லை, அது எப்படி கண்ணுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறது பெரிய தப்பு. ஆனால் இதில் வந்து நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இதுக்கு தீர்வை சொல்லியிருக்காங்க. அதுக்காக சில துவாக்களையும் தந்திருக்காங்க, சில பிரார்த்தனையும் சொல்லி தந்திருக்காங்க. அடுத்து வந்து இது நான் சொன்னேன், பதன் சம்பந்தப்பட்டமான உடல் ரீதியான உள்ள வியாதிக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ஊதி பார்த்துருக்காங்க. இது ஒரு மருத்துவம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இதை ஷக்கா, அதாவது ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டால் இக்ரவு அலா நஃப்ஸி, தனக்குத்தானே ஓதுவார்கள், பில் முஅவ்விதாத்தி, முஅவ்விதாத்தை ஓதுவாங்க. முஅவ்விதாத்து எல்லாத்துக்கும் தெரியும். முஅவ்விதாத்துனா என்னது, அதான் நெக்ஸ்ட் வளர்த்த போய் கேட்கணும். நெக்ஸ்ட் முஅவ்விதாத்து எங்கே இருக்குதுன்னு, அதாவது ஆல்மோஸ்ட் வந்து பூட்டி கிடக்கிறதுனால வராமல் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவோம் நம்மளை. முஅவ்விதாத்துன்னு சொன்னோன்னா குல்லாவுது பிரபில் ஃபலக்கு, குல்லாவுது பிரபின் நாஸ், இது ஓதணுங்க. அந்த அர்த்தம் படித்து பாருங்கள், மாஷா அல்லாஹ், அது ஓதணும். குல்லாவுது பிரபில் ஃபலக்கு, குல்லாவுது பிரபின் நாஸ் ஓதணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஓதுனாங்க, தங்களுக்கு தாங்களே ஓதி 2 கையும் இப்படி இணைச்சி வச்சு, இங்கே கவனிங்க, சும்மா எம்சகமாக உச்சியிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் என்ன செஞ்சாங்க, தடவுனாங்க. தடவுன உடனே, ஏன்னா இது என்னன்னு சொன்னோன்னா, நம்ம ஓதுனது யாருடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த அர்த்தத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். தர்ஜுமா டயம் முடியுது, அதனால தான் சொல்ல முடியல. அந்த குல்லாவுது பிரஃபில் பலக்கும் குல்லாவுது தர்ஜுமா எடுத்து பாருங்கள், அப்பவுமே உங்களுக்கு உணரும். ஏன்னா அதாவது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதில் பரக்கத்து இருக்கிறது. சாலியான ஒரு இதை வார்த்தையை ஓதிருக்கோம், இதை வச்சு நம்ம நினச்சிடறோம் அல்லாஹ்ட்ட கேட்குறோம் மட்டும் இல்லாமல் அது பாதுகாப்பு தேடக்கூடிய சூறா தான். அதுக்கு பேர் முஅவ்விதாத்துனா என்ன அர்த்தம் தெரியுமா, அரபியில் அவுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, பாதுகாப்புன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் முஅவ்விதாத்து. நம்ம உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன செய்யணும், ஊதி தடவணும். இந்த செய்தியும் என்ன செய்யணும் பார்க்கணும். இது கந்திசிக்கும் செய்யலாம், கண்ணூருக்கும் செய்யலாம், நோய்வாய்ப்பட்டாலும் செய்யலாம், எல்லாத்துக்கும் செய்யலாம். ஏன்னா நீங்கள் எப்படி நம்பணும்னு சொன்னோன்னா, அஷ்ஷாஃபி வல்லா, சில முஸ்லீம் ஆஸ்பத்திரியில் எழுதி போட்டிருப்பாங்க, தைரியமான ஆட்கள் எழுதி போட்டிருப்பாங்க. இது எழுதி போட்டால் காஃபிர் வரமாட்டான், அவன் வரமாட்டான், இவன் வரமாட்டான்னு சொல்லி பயந்த வந்து எழுதாமல் இருப்பான். முஸ்லீம் மருத்துவத்தில் எழுதி போட்டிருக்காங்க, போர்டே வச்சுருக்காங்க. ஏங்க நம்ம பயப்படணும்? அவன் வந்து நீ கிறிஸ்துவ ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள், இடத்துக்கு இடம் ஜெபார்த்தை, என்னடா எனக்கு அதுதான் மெயின், இது மெயின் இல்லைல்ல சொல்கிறான். ஏன்னா
அதாவது இன்றைக்கி ஜும்மாவில் சொன்ன மாதிரி அவங்க நம்மளை நினச்சி புறாமப்படுறாங்க, நம்மளும் சொல்ல மாட்டேங்காங்க. முஸ்லீம்கள் வந்து ஃபோனை எடுத்தால் ஹலோன்னு சொல்கிறது இல்லையே. ஏன்னா ஹலோ என்ற வார்த்தை எவன் வந்து தொலைத்தொடர்பை கண்டுபிடிச்சானா அவனுடைய காதலியுடைய இது. அவங்க முஸ்லீம் சொல்லாமல் சொல்கிறான். ஒரு சாரார் இருக்காங்க, அவங்க அல்லாவுடைய இறைவனுடைய பேரன்னு சொல்லி இருப்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தை வந்து அல்லாவுடைய திருநாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இதை வந்து சொன்னோன்னு அவங்க இது இறங்கிருன்னு சொல்லி அப்படி பேசுவாங்க. அதனால் வந்து அவன் என்ன ஜெப வார்த்தை ஃபுல்லாக எழுதி போடுவான். கவலைப்படாது ஒன்று இருக்கான். அல்லாத குரானில் இருக்கிறான், லாத்தாசன் நீ கவலைப்படாது இன்னெல்லாம் வேணாம், எல்லாம் அம்மோடு இருக்கான் நம்மோடு இருக்கான். இந்த வார்த்தை யார் வச்சுக்கிட்டான்? இதை எழுதி போட்டு பள்ளியாசல் எழுதி போட்டானா நம்மால் குரானை படிக்காதனால ஒரு ஆள் சண்டைக்கே வந்துட்டார் அங்கே இமாமா இருக்கும்போது. இல்லை இன்னும் கிறிஸ்துவ வார்த்தையை போட்டு எழுதி கொள்ளையில் குரானில் இருக்குது. உண்மையாக நடந்த சம்பவம், உண்மையாக நடந்த சம்பவம். குரான் சண்டைக்கே வந்துட்டார். ஓரில் எழுதி போட்டு இமாமா இருக்கும்போது எழுதி போடுவோம்ல, இமாமா இருக்க எழுதி தான் போட்டாகணும். எழுதி போட்டாலும் சண்டைக்கு வந்துட்டார். தூக்குங்கவே அப்படின்னு. இங்கெல்லாம் உருப்படி வேலை. குரானை வந்து கத்தத்துக்காகணியும் ஃபாத்தியாக்காகணியும் செத்தவனுக்காக வேண்டியும் என்ன செய்றீங்க வதுக்காக வச்சுருக்கேன், அதெல்லாம் லாய்க்குன்னு சொல்லி வச்சுருக்கேன் முடிவு பண்ணி நம்ம நினச்சோம். அதனால் நம்ம குரானை தெரியாதனால எல்லா பிரச்சனையும் என்ன செய்யும் வரும். அப்போ அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா உய்தா மரித்து நான் நோயாய் பெற்றால் ஓவேஸ்வீன் அவன் தான் என்ன செய்வான், நிவாரணம் தருவான் என்ற செய்தியை என்ன செஞ்சாங்க சொல்லி காட்டினாங்க என்ற செய்தி பார்க்குறோம். அது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ பெரிய தபீபாக மருத்துவராக இருந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதுபோல் ரஹஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிர் ருக்யா அல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சில சொல்லி தந்திருக்காங்க. எப்படின்னா ஓதி பார்க்க சொல்லி தருங்க. லைன் கண் திருஷ்டிக்கும் கண்ணூருக்கும் ஓதி பாருங்கள். வல் ஹொமத்து விஷக்கடிக்கும் ஓதி பாருங்கள். சின்ன அம்மைக்கும் என்ன செய்யுங்க ஓதி பாருங்கன்றான். இந்த கண்ணூர் கந்திஷன் சொல்கிறோமே இன்றைக்கும் முஸ்லீம் சமுதாயத்தில் நம்ம அம்மாலாம் ஒஃபாத் ஆகிட்டாங்க. நம்ம அம்மாவுக்கு உம்மாலாம் பார்க்கலாம். இதை ஓதி பார்க்க சொன்னோன்னா காஃபிரோட காஃபிர்களாக சேர்ந்து இப்போ கொஞ்சம் திருந்துறாங்க குரான் சொன்னால் பார்த்து என்ன செய்வாங்க தெரியலன்னா மேலப்படுத்து பார்ட்டிலாம் அங்கே இருக்குது. என்ன செய்வாங்க பிரியாணியா சொல்லுங்களேன். உப்பு ஊருக்கு ஊர் மாறும். அது மார்க்க இல்லாத மாறும், மார்க்க இல்லாத மாறும். உப்பு எல்லாமே வந்துடும், சூடாக வந்துடும். அதில் நம்மளும் என்ன செய்வாங்க பிறக்கவே இல்லைங்க ஏண்டா வந்து கேட்குற அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம உமா மாதிரிலாம் என்ன செஞ்சாங்கன்னா மலாத்தல் வத்தல் திருச்சியில் இல்லை கூட தெரியும். அதனால் நீங்கள் ரொம்ப இதாகிட்டீங்க. வத்தல் இருக்குல்ல, அதான் ஊருக்கு ஊர் மாறுது. எங்கள் ஊரில் வத்தலை எடுத்து ஆனைக்கண்ணு பூனைக்கண்ணு அவன் கண்ணு இவன் கண்ணு பேய் கண்ணு நோய் கண்ணு அவன் கண்ணு இவன் கண்ணு எழுத்துவிட்டு கண்ணு அவன் ஆயிஷா கண்ணு பாத்திமா கண்ணு எல்லா கண்ணையும் போட்டு தெரியல மார்க்கம் தெரியல. எல்லாம் காப்பாற்றணும் அப்படி இப்படி சேர்ந்துட்டாங்க. எல்லாம் சொர்க்கத்தை கொடுக்கட்டும், பாவங்களை மன்னிக்கட்டும், வேணுக்கு செஞ்சுக்க மாட்டாங்க, அறியாமல் வேலை செஞ்சாங்க. அவன் எங்கள் ஊரில் அப்படி உங்கள் ஊரில் சூடம். ஏன்னா அவனோட சேர்ந்துடும்ல மாடசாமியும் குப்புசாமியும் அப்துல்காரும் ஒன்றா சேர்ந்து அப்துல்கார் இந்த அப்துல்கார் இல்லை பொதுவாக சொல்கிறோம். முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தனால ஒக்க குழப்பி குள்ளு ஹராப் அங்கே என்ன பயன் நடக்குது. எனவே அருமைக்குரியவர்களை அவங்க இந்த இதை நம்ம என்ன செய்யணும் விளங்கிக்கணும். அடுத்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் இருந்திருக்காங்க. உம்மு சலமா வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில் ஒரு ஆள், ஜௌஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஒரு ஆள். அவங்கள்ட்ட ஒரு சிறுமி இருந்தது. அவங்களுக்கு வந்து படர்தாமரை வந்துருச்சு. படர்தாமரை வந்து ரசூல் அந்த குழந்தைய சின்ன குழந்தைய பார்க்குறாங்க, வேலைக்கு இருக்க குழந்தைய பார்க்குறாங்க. உடனே உம்மு சலமாட்ட சொல்கிறாங்க, அம்மா அந்த பிள்ளைக்கு கண்ணூர் தான் ஏற்பட்டிருக்குது, அதனால் நீங்கள் வந்து ஓதி பாருங்கம்மா என்று மனைவிட்ட சொன்னாங்க. காரணம் ஏன்னா சுஃபரத்துன்னு ஒரு மஞ்சளாக மூஞ்சி நிறைய இருக்குது, கந்திஷி தான், அதனால் ஓதி பாருங்கள் குணம் கிடச்சிடும் என்ற செய்தியை நபிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ற செய்தி முஸ்லீம் ஷரீஃபில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னா இதா ஆத மரியதன் ஒரு நோயாளியை பார்க்க போச்சோன்னா உடனே ரசூலுல்லாஹ் நோயாளி பக்கத்தில் இருக்க வந்து ஓதி பார்ப்பாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல தெரியுமா, என்னங்க நோய், அதான் அவருக்கு அப்படித்தான் இருந்தது, உடனே மண்டையை போட்டார், அவனை அதோட சரியாக்கிடுவோம். இவருக்கு காஜாக்கு அப்படி தான் இருந்தது, அப்படி தான் இருந்த மம்மட்டி வீட்டுக்காரனுக்கு அப்படி தான் இருந்தது, ஏலாந்தர்காரங்க அப்படி தான் இருந்தது, அவன் அதோட அவன் தான் போயிட்டானோ அப்படின்னோடனே இது அவருக்கு வந்து ஷாக் கொடுத்துட்டு வந்துடுவோம். அவன் டாக்டர் கொள்றான கொள்ளையோ மருத்துவம் கொள்றான கொள்ளையோ போலீஸ் போய் அடிக்கிறான என்ன தெரியல, உள்ள வச்சு அடிக்கான்னு தெரியல, நம்ம என்ன செஞ்சிடுவோம் நம்ம பங்குக்கு இப்படி செஞ்சுட்டு வந்துடுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இதான் ஆத மரியதன் நோயாளியை விசாரிக்க போச்சோன்னா யகூல் அதீபில் பஸ் ரப்பன் நாஸ் இது எல்லாம் தெரியணும். அதீபில் பஸ் ரப்பன் நாஸ் புகாரில் தமிழ்லேயே வச்சுருக்காங்க, முஸ்லீமில் அதீபில் பஸ் ரப்பன் நாஸ் அல்லாவே இந்த நோயை ஒரு குணமாக்கு, நீ தான் ஜனங்களின் இறைவன், முஸ்லீம் இறைவன் இல்லை, மொத்த மனிதனுக்கு என்னது முருகான்னு சொன்னாலும் யார் தான் என்னன்னு கேட்கணும், போச்சுடா திருச்செந்தூருக்கு போயிட்டோம்,
அல்லாத என்னன்னு கேட்கணும். அவன் கூப்பிட்றது தவறாக கூப்பிட்றான். எனவே ரப்பன்னாஸ் அதீவில் பேச ரப்பன்னாஸ் இஷ்ஃபி, நீ நிவாரணம் கொடு. அந்த ஷாஃபி, நீ தான் நிவாரணம் கொடுக்கக்கூடியவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபா, ஓ நிவாரணம் தவிர வேறு எதுவும் என்ன செய்யாது ஒருவனுக்கு. இந்த டாக்டரை பார்க்குறது, அந்த டாக்டரை பார்க்குறது, அந்த டாக்டரை பார்க்குறது. விட்டவன் அதாவது விட்டவன் நீக்கி விட்டால் தொட்டவனை கொண்டாட்டம். அவர் தான் சிறந்த டாக்டர், அவர் கைராசி, போ அவர்கிட்டே போ, அப்படி மாதிரியா இருக்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்போ நீக்கணுமோ அது இந்த வியாதி என்ன செஞ்சிடுவான், நீக்கிடுவான். அப்படி ஓதணுமா, இது நோயாளிக்கு ஓதணும், நமக்கு ஓதலாம், நோயாளிக்கு ஓதணும். ஷிஃபா அல்லா யகாதின் சகமா, அல்லா அவருக்கு எல்லா வியாதியும் போக்கி நீ இது கொடுத்துருன்னு சொன்னால், அவர் நான் முஸ்லீமாக இருந்தாலும் எவ்வளோ இதாக இருக்கும். யாருக்கும் ஓதப்பாங்க, நான் முஸ்லீம் சேர்த்து ஓதிப்பாங்க, தப்பே கிடையாது. நம்ம என்ன அல்லாவில் அழைக்கிறோம். ஏன்னா அதனால் இப்படி நோயாளிகிட்ட போய் ஓதி பார்க்கணும்னு சொல்லி சுசலாக சொன்னாங்க. அவர் முஸ்லீமாக இருக்கட்டும், காஃபிராக இருக்கட்டும், கிறிஸ்துவராக இருக்கட்டும், மஜூசியாக இருக்கட்டும், இவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் என்ன செய்ய முடியும், இதாயத்து கிடைக்கும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியை பார்த்து நோய் விசாரிக்க போனால் அவங்க இடத்துல போய் நீ உட்காரும் போது சபா மிராரன் 7 தடவை நம்ம சொல்லுங்கள். 7 தடவை நம்ம சொல்லி துவா கேட்கணும். ஆனால் 7000 தடவை அவர்கிட்ட போய் பேச்சை கொடுத்து அவர் பேச முடியாட்டாலும் கூட அவர் மூச்சை வாங்கிட்டு வந்துடுவோம். இதெல்லாம் அது எதை சொன்னாங்களோ அதை நம்ம செய்ய மாட்டோம். இடுக்க பிடினா வேறு ஏதாவது பிடிச்சிக்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா அருமைக்குரியவர்களை சவா மிராரன் 7 தடவை சொல்லணுமா. எங்கப்பா 7 தடவை சொல்கிறேன், நமக்கே தெரியல அப்படின்னு நினச்சக்கூடாது. அஸ்அலுல்லா ரப்பல் அர்ஷில் அலீம், அல்ல மகத்தான அந்த அரிசியினுடைய இரட்சகன் இடத்துல நான் கேட்குறேன், ஸ்வீக்க உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யணும், நிவாரணம் தரணும் அப்படின்னு சொன்னோன்னா அல்லாஹ் உடனே நிவாரணத்தை கொடுத்துருவானோ. இல்லை ஆஃபல்லாஹு, அவருக்கு அல்லாஹ் தாலிக்க மறதி, அந்த நோயிலேருந்து அல்லாஹ் என்ன செய்யணுவான், காப்பாற்றணும். அவன் மருத்துவத்தை எப்படி நம்புகிறோமோ அதுபோல் அது இஸ்லாம் நம்ப சொல்லும். நோய் இருக்குன்னு சொல்லி மருத்துவத்தை எப்படி நம்புகிறோமோ, மருத்துவரை எப்படி நம்புகிறோமோ, மருந்தை எப்படி நம்புகிறோமோ, அதை விடலாம் மேலாக எதை நம்பணும், இந்த மாதிரி துவாக்களை என்ன செய்யணும், நம்ம நம்பணும் என்ற செய்தி என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எனவே அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னும் நமக்கு கை வலி இருக்கும், கால் வலி இருக்கும், அந்த வலி இருக்கும், இந்த வலி இருக்கும், வலி மாத்திரை போடலாம், பிரச்சனை இல்லை. தொடர்ச்சியாக டாக்டர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, என்ன வலி மாத்திரை தொடர்ச்சியாக போட்டால் என்ன ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த மாஷா அல்லா இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். எனக்கு இது செய்தியை பார்த்துட்டே இருக்கோம். இங்கே வந்ததை கேட்காது, அங்கே வந்ததை கேட்கலாம். கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா வலி மாத்திரை வந்தனா கிட்னியை பாதிக்கும், ஹார்ட்டை பாதிக்கும், எல்லாம் நிறைய சொல்கிறாங்க. கல்லீரல் மண்ணீரல் எல்லாத்தையும் பாதிக்குங்காங்க. அதனால் கொஞ்சம் தான் போனோன்னா அதுக்கு தொடர்ச்சியாக போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுக்கு வலி வந்துட்டுன்னா லயதை காலலை தாளம் ஜசதிக்கு, எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல என்ன செய்யணும், கையை வச்சுக்கிட்டு குல் பிஸ்மில்லா சலாசன், எத்தனை தடவை பிஸ்மில்லா சொல்லணும், 3 தடவை சொல்லணும். நம்ம செஞ்சுருக்கோம், கரெக்டாக சொல்கிறோம். குல் சபா மர்ராத்தின் 7 தடவை இப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும், எந்த வார்த்தை சொல்லணும், எப்படி சொல்லணே, அவுது பி இஸ்ஸத்தில்லா அப்படி இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது. அவுது பி இஸ்ஸத்தில்லான்னு இருக்குது, அவுது பில்லான்னு இருக்குது, பல மாதிரி அது எப்படி ஒன்று வச்சுக்கோங்க. அவுது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரதி மின் ஷர்ரி மா இது ஹாதிரு, அல்லாஹ்வை கொண்டு நான் பாதுகாப்பு தருகிறேன், அவனுடைய குதிரத்தை கொண்டு, அவன் சக்தியை கொண்டு நான் பாதுகாப்பு தருகிறேன். எதில் எந்த வியாதியில் கடந்து நான் நோய்வாய்ப்படுறேனோ, எந்த தீங்கிலிருந்து பயப்படுறேனோ அதை விட்டும் இனி வரக்கூடிய ஆபத்திலிருந்து நான் பாதுகாப்பு தருகிறேன் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது நம்ம நம்பணும், நம்பினா தான் இது. அதுக்கப்புறம் மருத்துவம் பாருங்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஓதி பார்த்தாங்க. யார் ஓதி பார்த்தாங்க, ஜிப்ரீல் ஓதி பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்த்தாங்க. என்ன ஓதி பார்த்தாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வுக்கு நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் யார் ஓதி பார்த்தாங்கன்னா ஜிப்ரீல் ஓதி பார்த்தாங்க. பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுதீக் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். எப்படி ஓதி பார்க்குறாங்கன்னா, கந்திஷ்டிக்கு நபியா அல்லாவுடைய பேரை சொல்லி நான் உங்களுக்கு ஓதி பார்க்குறேன், அல்லாஹ் எல்லா தீங்கிலிருந்தும் காப்பாற்றுவான், எல்லா நோயினை திறக்கணும் காப்பாற்றுவான், பொறாமைக்காரன் பொறாமைப்படக்கூடிய நேரத்தில் அந்த தீங்கிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். ஒஷர்ரிக்குள்ளி தீயாயின் மோசமான கண்ணூர்லேருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை பாதுகாப்பான் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு யார் ஓதி பார்த்தாங்க, ஜிப்ரீலே ஓதி பார்த்தாங்க என்ற செய்தியை நம்ம என்ன செய்யணும், முஸ்லீம் சரிவில் என்ன செய்யணும் பார்க்குறோம். இறுதியாக ஒன்றை சொல்கிறோம். அபூபக்கர் சித்திக் அல்லாஹ்வுடைய காலத்தில் ரசூலை பார்த்தாங்க. அப்போ ஹாரிஸ் என்ற ஒரு பெரிய ஒரு மருத்துவத்தில் உச்சக்கட்டத்தில் போனவர். இப்போ நீங்கள் நாட்டு வைத்தியம் வராங்க இல்லையா, ஃபுல்லாக வராங்க இல்லையா, அதே மாதிரி நாட்டு வைத்தியத்தில் கை தேர்ந்தவர். இதனால் அவர்கிட்ட தான் போய் கேட்க சொல்லுவாங்களாம். அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, ரொம்ப மருத்துவத்தில் ரொம்ப படித்ததுனால அபூபக்கர் சித்திக் அவங்களும் ஹாரிஸ் அவர்களும் ஒரு வீட்டில் விருந்து நடக்க அங்கே போய் கலந்து கொள்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் சாப்பிட்டே இருக்காங்க. ஹாரிஸ் 2 பிடி 3 பிடி அவங்க சாப்பிட்ட உடனே சொல்கிறாங்க, சாப்பாடு நிறுத்துங்க, இந்த சாப்பாடு நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டு இன்னும் 1 வருஷத்தில் நம்ம 2 பேரும் 1 வருஷத்தில் அந்த வருஷத்துலேயே அந்த நாளில் 2 பேரும் அல்லாட்ட போய் சேர்ந்துருவோன்றாங்க.
காரணம் என்னென்னா அவர் வந்து மறைவான ஞானம் இல்லை. அவர் என்ன அங்கே அந்த சாப்பாட்டில் என்ன கலந்துட்டு இதை தந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி நடந்ததாக சரித்திர வரலாறுல என்ன செய்யணும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த அளவுக்கு மருத்துவத்தில் என்ன செஞ்சாங்க, உயர்ந்தவங்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் வாழ்ந்திருக்காங்க. நபியுடைய காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மருத்துவர்கள்லாம் பெரிய மருத்துவராக, உயர்ந்த மருத்துவராக, தலைமை மருத்துவராக அண்ணலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய இருந்திருக்காங்க. அடுத்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லலாம். ரொம்ப நாள் பல வருஷங்களாக நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க தெரியுமில்ல. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, மருத்துவத்தை எப்படி செஞ்சாங்க, அல்லாட்ட தான் கேட்டாங்க. ரப்பி என்னுடைய இறைவா அன்னி மஸ்ஸனி யதுர்ரு, எனக்கு கடுமையான தீங்கு ஏற்பட்டு விட்டது, பீடிக்கப்பட்டிருக்கேன். அந்த அரஹமர் ராஹிமி, நீ தான் கருணை காட்டுவதெல்லாம் மிகப்பெரிய கருணையான. அப்படி சொன்னதுனால அல்லாஹ் குணமாக்குறானா இல்லையா. நமக்கு வார்த்தையுடைய அந்த கடினமோ அதனுடைய ரொம்ப பவரோ நமக்கு தெரியல, சாதாரணமாக நினைக்கிறோம். அதில் நம்பிக்கை வரணும். அதனால் வந்து இப்படி இந்த பிரார்த்தனை கொண்டு, குர்ஆன் பிரார்த்தனை கொண்டு நோய் குணமாகவும் நினைச்சேன். இவ்வளோ பெரிய தீராத வியாதி தீர்ந்தது என்ற செய்தி என்ன செய்யணும் பார்க்குறோம். கடைசியில் வந்து இப்போ நோய்க்கு பேய்க்கு அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க, நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் உங்களுக்கு நோயின்னு சொல்லுவோம், இல்லை பேட்டை சாய்பிட்ட தங்கள்கிட்ட போனாங்கன்னா பேயின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம அஞ்சக்கூடாது. வியாதி எப்போ வருமோ அது வரும். அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி கொடுக்குறோம் நபி அவர்களுக்கு. நபியை கூறுவாங்க லயுசீபனா, இப்போ இவ்வளோ நாள் சொன்னதுனால எல்லாத்தையும் நம்ம கண்டு பயப்பட தேவையில்லை. லயுசீபனா இல்லா மா கத்தபல்லாஹ் லனா, அல்லாஹ் எதை விதியாக்குறான்னு அதான் நடக்க போகுது. ஏன்னா அதனால் வந்து நம்பிக்கை வைக்கிறது யார் மீது நம்பிக்கை வைக்கணும், மூமின்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கணும். அதனால் இன்றைக்கு நம்ம தெரிஞ்ச பாடம் வந்து என்னான்னு சொல்கிறேன்னா, குர்ஆன் ரீதியாக ஹதீஸ் ரீதியாக மருத்துவம் பார்க்க முடியும். நபிகளார் மருத்துவத்தை சொல்லி தந்துருக்காங்க. அல்லாஹ்வும் குர்ஆனில் அடித்து மருத்துவத்தை பற்றி பேசுகிறான். ஆனால் நம்ம வேதம் வந்து வெறுமனே வந்து வேறு வேதங்கள் மாதிரி இந்த பூஜை செய்யுங்க அது செய்யுங்க மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களையும் தலையெடுத்து மார்க்கம். அதனால் வந்து ஹதீஸ்களை நம்பணும், ஆயத்துக்களை நம்பணும், குர்ஆனுடைய துவாக்களை நம்பணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன நோய்க்கு என்னென்ன துவா சொல்லி தந்தாங்களோ அதை மனப்பாடமாக செய்யணும். அதன் மூலமாக என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட தௌஃபீக் நம்ம யாருக்கும் தருவானா என கூறி இந்த தலைமுறையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.